மிகச்சிறந்த ஒரு ஏற்றம், மிகச்சிறந்த யோகம் தேடி வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. இவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன். மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, சூப்பர் பார்ட்னர் கிடைப்பாரு, நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாரு. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிசயம் நிகழ்கிறது. அது இவர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாழ்க்கையை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்மக்கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அத குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்விடிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம், சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், மகர ராசிக்கு இந்த 2026 பராபவ வருடம் எப்படி இருக்கு? மிகச்சிறந்த ஒரு ஏற்றம், மிகச்சிறந்த யோகம் தேடி வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. இந்த மகர ராசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பராபவ வருஷத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறாங்க. ரொம்ப செயல்திறன் அதிகமாக இருக்கும். இப்போ மகர ராசி சனியுடைய வீடு மகர ராசியும் கும்பராசி. சனியுடைய இயற்கை என்ன? மந்தத்தனம். ஆனால் மகர ராசிக்கு அந்த மந்தத்தனம் இருக்காது. மகர ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகள், உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு, அவரை கொடுக்குற காசை வச்சு நான் ஜெயிப்பேன், என் பரம்பரை காசு வரும், இதெல்லாம் கிடையாது. வந்தா வருது, வராட்ட போகுது, நான் உழைப்பேன் அப்படின்னு உழைச்சி முன்னேறக்கூடியவங்க. சரி, இவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்யும் போது ஒரு டீ கிளாஸ் எடுத்துட்டு கூட பக்கத்தில் ஏதாவது கவுத்த உடச்சிடுறாங்க. பதட்டம், அந்த பதட்டம் இருக்கு இல்லைங்களா? இவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன். மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி.
கலைத்துறையில் இவர்கள் ஈடுபட்டாலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, கலைத்துறையில் ஈடுபட்டால் வளர்ச்சி உண்டு. எப்பவுமே இவங்களுக்கு இவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும் இல்லை, அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கும் குடும்பத்தில். அப்படிப்பட்ட அமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இப்போ வந்து நல்ல காசு பணம் கூட போகுது. ஏன்னா காசு தரக்கூடிய குரு இவங்களை பார்க்க போறார். பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. பல ஆண்டுகளாக எதற்கு ஏங்கினாங்களோ அந்த ஏக்கம் நிறைவேறப் போகுது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு நன்மை நடக்கும். சார், இப்படி ஏற்பட்ட ஒரு பணம் வரும்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், யாரோட அட்வைஸை கேட்கலாம், என்ன பண்ணலாம்? இவங்க யாரோடைய அட்வைஸை கேட்கணும், என்ன பண்ணணும்? இவங்க இந்த ஆண்டு அட்வைஸை கேட்டே நடக்கணும். யாருடைய அட்வைஸ்னா நல்ல நண்பர்களை விடக்கூடாது. 7ல் குரு, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, சூப்பர் பார்ட்னர் கிடைப்பார். நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பார், பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இவங்க பிள்ளைகள் அட்வைஸ் பண்ணினா கூட கேட்கணும் இந்த ஆண்டு. ஏன்னா 7ல் குருனா பிள்ளைகளை குறிக்கிற கிரகம். அவங்க அட்வைஸ் பண்ணினாலும் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இவங்க பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ வெல்விஷர்ஸ் யார் சொன்னாலும் காது கொடுத்து இவங்க கேட்கணும். பெரிய வளர்ச்சி வரும். இந்த குரு வந்து சனியை பார்க்க போறார். இந்த குரு சனியுடைய அந்த பார்வை வந்து தான் மிகப்பெரிய குரு சனி சேர்க்கை, குரு சனி பார்வைன்னு சொல்றோம் பாருங்க. பொருளாதாரத்தில் மகர ராசிக்காரங்களே மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இவங்க ராசிக்கு அதிபதி சனி. அந்த இரண்டும் இப்போ தொடர்பு பெறுகிறது. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிசயம் நிகழ்கிறது. அது இவர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாழ்க்கையை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். இவங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, சீமந்தம், உபநயனம், அப்படி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த செய்திகள் எல்லாம் கூடி வந்துடும். இவங்களுக்கு இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது. சரி, எப்பயுமே உங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்குன்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நாளுக்குடையவன் 4ஆம் ஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைகிறாரு. அவர் அஷ்டமாதிபதி. தலைவலிக்கு அவர் தான் காரணம். சிலருக்கு கண் பார்வையில் பலருக்கு பிரச்சனை இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு தலைவலிக்கும் அவர் தான் காரணம். அப்போ என்ன செய்யணும்? இவர்கள் வந்து எப்பவுமே ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். அது சொல்ல சொல்ல தலைவலி குறையிறத பார்க்கலாம். டெய்லி முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது சொல்லணும். கிழக்கு திசை பார்த்து நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு ஆதித்ய ஹிருதயம் சொல்ல தொடங்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தலைவலி பிரச்சனை குறையும். அது மாதிரி தலைவலி இருக்கக்கூடியவர்கள் கண் பரிசோதனை பண்ணிக்கிடணும். இவங்க 2 வீலரில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். சரி, மாமியார் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி வர்றாங்க, அது ஆபத்தா நன்மையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் மாமியார் ஸ்தானத்தால் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு. சூப்பர் சார். இவங்க எப்பேற்பட்ட வழிபாடு பண்ணலாம்? இவர்கள் வாழ்க்கையில் கல்வியில் வளர்ச்சி இருக்குது. சனி பகவான் போய் இவங்களுக்கு அனுகூலமாக உட்கார்றாரு. எப்படி மேஷராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி நன்மையை செய்வார்களோ அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி போய் மீனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபட்டால் பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் போகலாம். சிவபெருமானை வழிபடணும், பெரிய வளர்ச்சி வரும். இன்னொன்று மத்சய நாராயண பெருமாள், ஈசிஆரில் இருக்கக்கூடிய மத்சய நாராயண பெருமாள், அவரை கும்பிட்டாலும் பெரிய வளர்ச்சி வரும். அதை போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்தால் அது வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு தரும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும். அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும்.
ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது ரெண்டுமே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன். அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் ரெண்டோடைய கேரக்டர் வேறையா இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம்பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.